ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் ஆனது. இது ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். இப்போ ரயில்வே துறையில ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டது ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் என்னன்னா ஆர்ஆர்பி குறிப்பிடக்கூடிய அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் அபிஷியலா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட டீட்டெயில் தான் நான் வந்து பார்க்க போறோம். அதாவது எப்ப இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த நாள் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், அதோட லாஸ்ட் டேட் என்ன, பேமெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிற டேட்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன வேகன்சி இருக்கு, ஒவ்வொரு ஜோன் வைஸ் என்ன வேகன்சி இருக்கு, எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. குரூப் டி அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு இருந்து அப்ளை பண்ணலாங்கிறதையும் எத்தனை வரை அப்ளை பண்ணலாம், அதுக்கான குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன், அதாவது சிஇஎன் நம்பர் 8/2024 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ். இப்போ வந்து 7th பே கமிஷனோட போஸ்ட் தான் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து நமக்கு 8th பே கமிஷனோட 2026 வரப்போகுது. அப்போ இதோடைய சேலரியோட லெவல் எப்படி இருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், அதாவது பொதுவாக குறிப்பிட்ட எப்போ என்ன நோட்டிபிகேஷன் வருது பொதுவாக இண்டிகேட் பண்ணாங்க டிசம்பர் 28ல. இப்போ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஜனவரி 22. அப்ப எப்ப வந்து பப்ளிகேஷன் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி 22. அடுத்து ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது குறிப்பிடக்கூடிய அந்த வேரியஸ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23. 23/1/2025 அந்த நள்ளிரவுலே ஆரம்பிச்சுட்டாங்க. 12 மணி 12 நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 1 டே 2 டேஸ் வெயிட் பண்ணலாம், சர்வர் வந்து பிஸியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா லிங்க்குமே நம்ம ஓப்பன் ஆயிரும், ஒரு நல்லாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப குரூப் டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 23. ஓகேங்களா? ஓகே, அடுத்து க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது எப்ப லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22 23:59, அதாவது 11:59 மணி வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்ப பிப்ரவரி 22. அப்ப ஜனவரி 23 இருந்து பிப்ரவரி 22 வரை என்ன பண்ணிக்கலாம், குரூப் டி போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப லாஸ்டா போய் அப்ளை பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ண நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கு இதான் டைமிங் அப்படிங்கிறத. அடுத்து டேட் ஃபார் அப்ளிகேஷன் பி பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட், அதாவது பீஸ் பே பண்றதுக்கு எப்ப லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 23/2 இருந்து 24/2 என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணலாம். முன்னாடியே பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 24/2/2025 23:59 டைமுக்குள்ள பே பண்ணிக்கணும். அடுத்ததாக மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷன் அப்படின்னா டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ, அதாவது எடிட் பண்றது, கரெக்ஷன் பண்றது அப்படின்னா பண்ணிக்கலாம். எப்ப 25 பிப்ரவரில இருந்து மார்ச் 6 வரையும் பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் ஏதாவது மாத்தம் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அந்த மாடிஃபிகேஷன் எதை மட்டும் மாத்த முடியாது, டீடைல்ஸ் ஃபில்ட் இன் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் ஃபார்ம். ஒரு அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஃபார்ம் ஓபன் பண்ணிருப்போம். அந்த அக்கௌண்ட் ஃபார்ம் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதே போல சூசன் ரயில்வே வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம், அதையும் மாடிஃபை பண்ணும். இது எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஜனவரி 23, லாஸ்ட் டேட் பிப்ரவரி 22, பீஸ் பே பண்றதுக்கு 24 பிப்ரவரி, மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு 25 6 மார்ச் வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, பொதுவாக இது நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி குரூப் டி போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபிடி, அடுத்து பிஇடி, அடுத்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல். இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கும். அதோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். இது முக்கியமான இப்ப டேட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அட் ஏ கிளான்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவாக இதோடைய போஸ்ட், இந்த குரூப் 1 லெவல் போஸ்ட் குரூப் டி மொத்தம் இனிஷியல் பே 18,000. இனிஷியல் பே எவ்வளவு 18. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போறோம். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக 18 இருந்து 36 வயது வரையும் ஏஜ் இருக்கு. இது சில பிரிவினருக்கு ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. மொத்த வேகன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா 32,438 வேகன்சி. மொத்த வேகன்சி, அதாவது எல்லா ஜோன்லயும் இருக்கக்கூடிய குரூப் டி வேகன்சி மொத்த வேகன்சி எவ்வளவு 32,438. ஏஜ் வந்து 1/1/2025 எவ்வளவு இருக்கணும், 18 இருந்து 36க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பே 18,000. இது 8 பே கம்ஸ் வரும்போது கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா?
இந்த ரயில்வே ஜோன் வைஸ் டீடைல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நமக்கு அனெக்சர் பில கொடுத்திருக்காங்க. அது வேகன்சி அண்டர் சிசிஐ ஆர் அப்ளிகேபிள் டு அப்ரண்டிசஸ் ட்ரெயின்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஒன்லி. அதாவது எல்லா வேகன்சி பொதுவா டோட்டல் வேகன்சி கொடுத்து சிசிஏவுக்கு எக்ஸல் தனியா ஸ்பெசிபிக்காவும் அதில் வச்சு எவ்வளவு வேகன்சி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. இது இந்த கோவிட்-19 பேண்டமிக் இது வச்சு அந்த ஏஜ் லிமிட் 3 இயர் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா அந்த ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா பேண்டமிக் கோவிட்-19 ஏஜ் பேண்டமிக் அது கோவிட்-19 காரணத்தை காட்டி அதோடைய வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு 3 ஆண்டுகள் வயது வரம்பு தளர்வு அளிச்சிருக்காங்க. 3 ஆண்டு ரிலாக்ஸேஷன் இருக்கு. இது இல்லாம ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏஜ் ஃபார் வேரியஸ் எலிஜிபிள் கேட்டகரிஸ் வில் பி அப்ளிகேபிள் அஸ் பர் டீடைல்ஸ் கண்டெய்ன் இன் தி சிஏ. அதாவது பொதுவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ். அதாவது கொரோனா 19 காரணம் காட்டி கோவிட்-19 இது இல்லாம கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு வயது வரும் தளர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது அப்ளிகேஷன் சம்பந்தமானது. நம்ம எப்ப இருந்து அப்ளை பண்ண போறோமோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய சம்பந்தமான தகவல் தான் இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க இந்த குவாலிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன சொல்றாங்க அந்த லாஸ்ட் டேட் இருக்கு பாத்தீங்களா டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சுட் நாட் அப்ளை. அதாவது அந்த டேட்டுக்குள்ள என்ன அந்த என்ன மினிமம் குவாலிபிகேஷன் இருக்கோ அது என்ன பண்ணிருக்கணும் ரிசல்ட் ஆகி டிக்ளேர் ஆகி வந்திருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற போஸ்டிங்ல மினிமம் 10th அல்லது ஐடி அது ஈக்குவல் குவாலிபிகேஷன் தான் ஒவ்வொரு போஸ்ட் சொல்லிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அப்ப இந்த பொதுவாக இந்த ஆர்ஆர்பி குறிப்பிட்ட குவாலிபிகேஷன் என்னது மெயின் அதுதான் குவாலிபிகேஷன் 10th கொடுத்திருக்காங்க ஆர் ஐடிஐ அல்லது ஐடிஐ இருக்கலாம் அல்லது அதுக்கு கூட ஈக்குவலண்டா ஒரு குவாலிபிகேஷன் இருக்கலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து சிபிடி எப்ப நடக்கும் அதோட ரிசல்ட் எப்ப நடக்கும் அதோட அப்டேட் எல்லாமே நம்ம அபிஷியலா ஆர்ஆர்பி ஆர்ஆர்சியில தான் அபிஷியலா இண்டிகேட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. வேற எந்த தளங்களையும் பார்க்க கூடாது. அபிஷியலா ஆர்ஆர்பி வெப்சைட் தான் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. பாருங்க இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் ஸ்டேஜஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி தான். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன நடத்துறாங்க சிபிடி ஒரே லெவல் சிபிடி ஒன்று சிபிடி ஒன் சிபிடி ஒரே சிபிடி ஒன்று தான். இந்த சிபிடியில் பாஸ் ஆனவங்க என்ன பண்றாங்கன்னா பிஇடி ஓகேங்களா சிபிடியில் வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அது வந்து 3 டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பிஇடிக்கு செலக்ட் பண்ணுவாங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ராசஸ் ஓகேங்களா இதுதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிடியில் செலக்ட் ஆனவங்க என்ன பண்றாங்க இந்த பிஇடிக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க பாருங்க ரேட் ஆஃப் 3 டைம்ஸ் ஓகேங்களா ரேட் ஆஃப் 3 டைம்ஸ் வந்து மொத்த வேகன்சி எவ்வளவு இருக்கு அது 3 டைம்ஸ் என்ன பண்றாங்க இந்த பிஇடிக்கு செலக்ட் பண்றாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எவ்வளவு செலக்ட் பண்றாங்கன்னா செல்பிட்ட ரயில்வே வைஸ் அட் த ரேட் ஆஃப் 1:1. ஃபர்ஸ்ட் சிபிஇடில இருந்து 3 டைம்ஸ் செலக்ட் பண்றாங்க பிஇடில இருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1 தான் செலக்ட் பண்றாங்க ஓகேங்களா. அதே போல இந்த தேர்வுகள் சிபிடி தேர்வுகளை நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 3 கொஸ்டின் ராங் பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் குறையும். இன்னும் நெகட்டிவ் மார்க் நீங்க ரொம்ப கம்மியா நெகட்டிவ் ரொம்ப அதிகமாகும் போது இன்னும் நமக்கு நார்மலைஸ் மார்க் கம்மியாகும். அப்ப இங்க பொதுவாக குறிப்பிட்டு ஆர்ஆர்பி தேர்வுகளை பொறுத்த மட்டும் இல்ல நெகட்டிவ் மார்க் இல்லாம எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நமக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா இப்ப 100 கொஸ்டின் கேட்கலாம் 80 கொஸ்டின் மட்டும் பெர்ஃபெக்ட்டா அக்யூரேட்டா தெரிஞ்சா 80 கொஸ்டின் ஆன்சர் 20 கொஸ்டின் விட்டுட்டே வந்துடலாம். இல்ல ஏன் அதை விடணும் அதை போய் நீங்க ஆன்சர் பண்ணி அது தப்பாகும் போது 20 கொஸ்டின் ராங் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம 6-7 மார்க் குறையும். இன்னும் நமக்கு நார்மலைஸ் மார்க் ஏதாவது பண்ணும்போது இன்னும் நம்ம மார்க் கம்மியாகும். எடுத்த மார்க்கை விட கம்மியா வரும். அதனால மேக்சிமம் நெகட்டிவ் மார்க் உள்ள போகாம ஸ்ட்ராங்கா படிச்சு உள்ள போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 கொஸ்டின் ராங்கா பண்ணும்போது 1 மார்க் குறையும். நம்ம ஆல்ரெடி எடுத்த மார்க் எடுக்கணும் ஓகேங்களா. பொதுவாகவே கோவிட்-19 காரணம் காட்டி 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இது இல்லாம ஸ்பெசிபிக் இடஒதுக்கீடுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஓகேங்களா. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு A2 A3 அது எப்படி இருக்கும் விசுவல்
ஆக்சுவலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு அது ஒவ்வொரு விஷன் இருக்கு. டிஸ்டன்ஸ் விஷன் 6 பார் 9 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா A2 A3 இது மாதிரி P1 P2 இது மாதிரி வேகன்சி லெவல்ல இந்த மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேஷனாலிட்டி நேஷனாலிட்டி என்னெல்லாம் இருக்கணும், அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்க இதை ஏஜ் ரிலாக்ஸேஷன். பொதுவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2020 18-33. இப்ப கோவிட்-19 கொடுத்ததுல 36. இது இல்லாமல் கம்யூனிட்டி கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க ரிலாக்ஸேஷன். என்ன பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர். நீங்க அதாவது தமிழ்நாட்டுல பிசி முஸ்லீம் எம்பிசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி நான் கிரிமி லேயர் பெற தகுதியா இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணி வாங்கி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதுல உங்களுக்கு 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதே போல எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் இருக்கு. 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா? அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமா இருந்தாலும் எழுதுற மாதிரி இருக்கு. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 இயர். நீங்க ஒருவேளை ஓபிசி நான் கிரிமி லேயர் வாங்கல அப்படின்னா, வாங்கி அப்ளை பண்ணல அப்படின்னா, நீங்க பொதுவா ஓப்பன் கேட்டகரிக்குள்ள தான் அன்ரிசர்வ் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஓப்பன் கேட்டகரியிலும் போவீங்க. ஓபிசி நான் கிரிமி லேயர் கேட்டகரிக்குள்ளேயும் வருவீங்க. ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அப்போ வாங்க தகுதி இருக்கிறவங்க வாங்கி அப்ளை பண்ணுங்க. இப்ப தமிழ்நாட்டுல பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்கெல்லாம் ஓபிசி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர ஓபிசி தான் சொல்லுவோம். சார் என்கிட்ட பிசி இருக்கு, எம்பி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், கமிட்டி வச்சிருக்கா, அது மத்திய அரசு பணிகளுக்கு செல்லுபடி ஆகாது. அப்ப பிசி முஸ்லீம் எம்பிசியை வந்து கண்டிப்பாக ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி ஒரு 3 லேக்ஸ் இது இல்லாம உங்களுக்கு வேகன்சி லெவல் பெனிஃபிட்டும் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே எக்ஸ் சர்வீஸ்மேன் பாருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா அந்த அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தாங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயர் 6 இயர், எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ். ஓகேங்களா? அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே போல பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு அவங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருந்தாங்கன்னா 10 ஆண்டுகள். ஓபிசி நான் கிரிமி லேயரா இருந்தாங்கன்னா 13 ஆண்டுகள். எஸ்சி எஸ்டி வந்து 15. அதாவது கொடுக்கப்பட்ட அந்த ஏஜ் லிமிட்ல இருந்து இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாருங்க candidates who are serving group C and group D railway staff casual labor and substituted and have put in minimum 3 year of service இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. வேற கேட்டகரி போஸ்ட் போறதுக்கு அன்ரிசர்வ்டா இருந்தா 40 இயர்ஸ் அபோவா இருக்கலாம். ஓபிசி இருந்தா 40 இயர்ஸ் அபோவா இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 45 இயர்ஸ் அபோவ் ஏஜ்னு சொல்றாங்க. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பொதுவாகவே ஆர்ஆர்பி குரூப் டி போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்னா 10th ஆர் ஐடிஐ பொதுவான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. those awaiting result of the final examination of the prescribed minimum educational and technical qualification should not apply. அதாவது சில பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ மினிமம் குவாலிஃபை 10th இருக்கு, ரிசல்ட் வரலாம இருக்கலாம், வெயிட்டிங்ல இருக்கலாம். இல்ல ஐடிஐ இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன் டெக்னிக் குவாலிஃபிகேஷன் அது வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்ல இருந்தாலும் சுட் நாட் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லி. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக 500 கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? 500 இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி ஃபீமேல் டாக்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி இவங்களுக்குலாம் வந்து 250. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டும் ஆக போகுது. இப்போ இதுல வந்து 500 ரீஃபண்ட் எவ்வளவு ஆகுது 400 ஆச்சு. இங்க வந்து 250 ஆக சொல்லிருக்காங்க. அப்ப இது எக்ஸாமினேஷன் ஃபீ இவ்வளவுதான் நம்ம கட்ட போறோம். நீங்க அக்கௌண்ட் ஃபார்ம் இது பண்ணி ஒரு ரீஃபண்டும் இதுல வந்து உங்களுக்கு வந்துடும். மூட்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஃபீ எப்படி எப்படிலாம் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கிரெடிட் கார்டு, யூபிஐ அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இடபிள்யூஎஸ் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம். இடபிள்யூஎஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பாருங்க. அது தகுதி இருந்து கண்டிப்பா இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வாங்கி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தனியா 10% இடஒதுக்கீடு வந்துடும். அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மட்டும் பார்த்துடலாம். பாருங்க இதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னது
சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அது ஆன்லைன் தேர்வு. ஓகேங்களா? இந்த ஆன்லைன் தேர்வு நீங்க அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா? இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருவாங்க. ஆனா எக்ஸாம் காலத்துல சார் எனக்கு தமிழ்ல போய் நான் வியூ பண்ணி பார்க்க நெனச்சு வியூ பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒருவேள தமிழ்ல வியூ பண்ணி பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க டிஃபால்ட் லாங்குவேஜா தமிழ செலக்ட் பண்ணிருங்க. அப்ப நீங்க என்ன அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், தமிழும் உங்களுக்கு வியூ ஆகும், இங்கிலீஷும் வியூ ஆகும். ஆனா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணா இங்கிலீஷ் மட்டும் தான் ஒன்லி வியூ ஆகும். அத அப்ளை பண்ணும்போது தெளிவா அப்ளை பண்ணுங்க. சிபிடி மெத்தட் நடக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வு ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்ததா சிபிடில செலக்ட் ஆனவங்க இதுல வந்து ஒரு 3 டைம்ஸ் வேற பிஇடி பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுல இருந்து 1 டைம் 1:1 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ். சிபிடி, பிஇடி, டிவி, எம்இ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எழுத்து தேர்வு சிபிடி. அடுத்து அதுல ஒரு எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுல 3 டைம்ஸ் பேர் எங்க கூப்பிடுறாங்க பிஇடி பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட். அதுக்கு என்ன ரூல்ஸ் நம்ம பார்க்க தான் போறோம். அதாவது அங்க ஒரு வெயிட் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில தூரங்கள், ரன்னிங் இந்த 2 ஈவெண்ட் தான் அங்க இருக்கும். 2லயுமே வந்து செலக்ட் ஆகணும். அது ஃபைனல் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் டிவி, எம்இ மொத்தம் இந்த 4 தான் சில ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடி மெத்தடுக்கான எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம், எவ்வளவு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் கேட்கறாங்க 90 நிமிடங்கள். ஜெனரல் சயன்ஸ்ல 25 கொஸ்டின், மேத்தமேட்டிக்ஸ் 25, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல 20 கொஸ்டின். அப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல 55, சயன்ஸ் 25. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 55, சயன்ஸ்ல 25. மொத்தம் 80 கொஸ்டின், 80 மார்க். இங்க ஜெனரல் அவேர்னஸ் ஸ்ட்ராட்டஜி கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் தான். அப்ப எது முக்கியம்? மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் சயின்ஸ். அதுக்கப்புறம் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 90 நிமிடங்கள். ஓகேங்களா? இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் ஆட் பண்ணீங்கன்னா 1 மார்க் குறையும். ஓகேங்களா? இதுல இருந்து எவ்வளவு வேகன்ஸா 3 டைம்ஸ் பேர் வந்து பிஇடி கூப்பிடுவாங்க. பிஇடில இருந்து 1:1க்கு டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சிலபஸ் குடுத்திருக்காங்க பாருங்க. ஜெனரல் சயன்ஸ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாம் குடுத்திருப்பாங்க. பொதுவா ஜெனரல் சயன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயன்சஸ் அதாவது பயாலஜி, லைஃப் சயன்ஸ் ஆஃப் 10த் ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்இ லெவல் அப்படிங்கிறது ஜெனரல் சயன்ஸ் குடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸும் குடுத்திருக்காங்க. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பெர்சனாலிட்டி அதாவது ஆளுமைகள், பொருளாதாரம், அரசியல், முக்கியமான நிகழ்வு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸா குடுத்திருக்காங்க. பிஇடி அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 2 ஈவென்ட் அதாவது மேல் கேண்டிடேட்க்கு ஒரு மாரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் ஒரு மாரி இருக்கும். இதுல மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2 ஈவென்ட்ல 1 வெயிட் தூக்குறது. 35 கிலோ வெயிட் அந்த மணல் லிஃப்ட் பண்ணி தூக்குறது சொல்றாங்க. 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 2 நிமிடங்களுக்குள்ள போகணும். இது ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா 1000 மீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர 4 நிமிடங்கள் 15 செகண்ட்ல வரணும். இதுவும் ஒரு வாய்ப்பு தான். 35 கிலோ வெயிட் அதாவது சிபிடில செலக்ட் ஆனவங்களுக்கு 35 கிலோ வெயிட் 2 நிமிஷத்துக்குள்ள வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் 100 மீட்டர். இங்க 1000 மீட்டர் அது 1 கிலோமீட்டர் 4 நிமிடங்கள் 15 செகண்ட்குள்ள வரணும். இது ஒரு வாய்ப்பு. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு வரும்போது அந்த வெயிட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதேபோல அந்த ரன்னிங்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இது வெயிட் தூக்குறது, இது ரன்னிங். இதெல்லாம் வந்து பார்க்க ஈஸியா இருக்க மாரி இருக்கும். ஆனால் முறையான பயிற்சி நீங்க பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜோனல் வைஸா நமக்கு வந்து வேக்கன்சி வந்து குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். சில கேட்டகரிக்கு டிராவல் அந்த பேமெண்ட் இது இருக்கு. பாருங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, டீட்டெயில்ஸ் வேரியஸ் ஆதார் கார்டு தேர் வெப்சைட் அட்ரஸ் அதுக்கு எல்லாமே தெளிவா குடுத்துரும். ஃபோன் நம்பரோட. இதான் ஃபார்மேட். ஒவ்வொரு அதாவது இப்ப இடஒதுக்கீடு ஓபிசி, நான் கிரிமி லேயர், ஆ இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு. இது மாரி ஒவ்வொரு இடஒதுக்கீடு சம்மந்தமா ஃபார்மேட் இருக்கு. இதுவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் நம்ம பார்க்க போறது வேக்கன்சி தான். ம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி லெவல். அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து குறிப்பிட்ட என்னென்ன போஸ்ட் இருக்கு, அதுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்ன சப் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி குடுத்துருக்காங்க பாருங்க.
இதுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறது தெளிவா இல்லாம பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி போஸ்ட்ல அசிஸ்டன்ட், அது அசிஸ்டன்ட்ல எஸ்என்டி, இது அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ், அசிஸ்டன்ட் லோகோ செட், அசிஸ்டன்ட் லோகோ செட் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் ஆபரேட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் பிவி. இந்த எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளவுனா 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது அதுக்கு ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் படிச்சிருக்கணும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருக்கலாம், அல்லது ஐடிஐ படிச்சிருக்கலாம், அல்லது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் தான் படிச்சிருக்கலாம், அல்லது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட், அதாவது சிசிஐ ஏதாவது ஒரு ஈக்குவலண்டா குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு. அப்ப இதுதான் போஸ்ட் பாராமீட்டர். இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் பி, ட்ராக் மெயின்டெனர். இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா 10th பாஸ் அல்லது ஐடிஐ பாஸ் ஆயிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பொதுவாகவே இப்ப நிறைய போஸ்ட்டுக்கு 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லது ஐடி அல்லது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது தெளிவாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸா வேகன்சி எவ்வளவு இருக்கு, என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி, அதுல நம்ம யார செலக்ட் பண்ண போறோம், இல்ல அன்ரிசர்வ்ட் எவ்வளவு பேர் வராங்க, எஸ்சி கேட்டகரி எவ்வளவு செலக்ட் பண்ண போறோம், எஸ்டி எவ்வளவு, ஓபிசி எவ்வளவு, இடபிள்யூஎஸ் கேட்டகரி எவ்வளவு செலக்ட் பண்ணுறோம், டோட்டல் வேகன்சி எவ்வளவு. அவ பாத்தீங்கன்னா இப்போ இது வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை ஜோன்ல வந்து மொத்தம் 4622 டோட்டல் வேகன்சி இருக்கு. இதுல இடஒதுக்கீடு வாரியாக இது செலக்ட் பண்ண போறாங்க. இதுக்குள்ளேயே இந்த டோட்டல் வேகன்சிக்குள்ளே எக்ஸ் சர்வீஸ் மேனு வராங்க. சிசிஐஏ கேட்டகரியும் தனியா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்காவே வச்சிருக்காங்க. அவங்க டோட்டல் வேகன்சி வருவாங்க, தனியா அதில் எடுத்துக்குவாங்க. அப்ப இதுதான் ஒவ்வொரு ஜோன் வைஸா வேகன்சி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் மும்பை. இது மாதிரி அதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு போஸ்ட்லயும் எவ்வளவு செலக்ட் பண்ண எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜோன் வைஸா வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சவுத்தர்ன் ரயில்வே சென்னை நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத. இதுதான் வந்து சவுத்தர்ன் ரயில்வே சென்னை. சென்னையோட டோட்டல் வேகன்சி அங்க என்னென்ன போஸ்ட் இருக்கு, மொத்தம் 14 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 2697 வேகன்சி. அன்ரிசர்வ்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஓகேங்களா, எவ்வளவு வேகன்சி 2697 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கேட்டகரி போஸ்ட் இருக்குன்னு பாத்துங்க. பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜோன் வைஸாவே டீடைலா கொடுத்துருக்காங்க. பொதுவாக 6வது குரூப் டி 23ஆம் தேதி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்க நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அல்லது ஐடிஐ அல்லது ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு அப்பண்டிஸ் முடிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, சிபிடி, அடுத்து பிஇடி, அடுத்து டிவி, அடுத்து மெடிக்கல், அவ்வளவுதான். இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, அப்ப ரொம்ப முக்கியமான நம்ம சொல்லிட்டோம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.